Hey all, welcome to Minutes Movies. இப்போ நம்ம தமிழில் ரிலீஸ் ஆன சுல்தான் மூவியை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க மூவியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் 90s இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு வீட்டில் ஒரு ரவுடி கும்பல் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த ரவுடி கும்பலுக்கு யார் ஹெட்டுன்னு பார்த்தா சேதுபதி. இவரோட ஒய்ஃப் பேர் அன்னலக்ஷ்மி. ஸோ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அன்னலக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, ஏன் இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு சுற்றிட்டுருக்கீங்க, ஒழுங்காக இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அப்போ சேதுபதி சொல்கிறாரு, நமக்கு தெரிஞ்சதே இதுதானம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அன்னலக்ஷ்மி சொல்கிறாங்க, என் பையன் இப்படிலாம் இருக்க மாட்டான், அவன் நல்ல வழியில் இருக்கணும், நான் அந்த ரவுடித்தனத்துக்குலாம் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லை, நாங்கள் தான் உங்க பையனுக்கு சண்டையே கத்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அன்னலக்ஷ்மி சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, என் பையனை நான் நல்லபடியா வளர்த்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் போய் தூங்குறாங்க. இவங்க தான் ஒரு ரவுடி கேங்ல. ஸோ இவங்களோட ஆப்போசிட் கேங் வந்து நைட் இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இறங்கிடுவாங்க. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சண்டை வரும். இன்னொரு பக்கம் பார்த்தா அன்னலக்ஷ்மிக்கு பிரசவ வலி வந்துடும். ஸோ ஒரு ரூம்ல அவங்க இருப்பாங்க, வெளியில இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வழியா எல்லாரையும் அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா அன்னலக்ஷ்மிக்கு குழந்தை பிறந்திருக்கும், பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள தான் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொன்னதும் சேதுபதி வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்க போயிடுவாங்க. அப்போ அந்த பிரசவம் பார்த்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் மன்சூர் கையில் கொடுத்துட்டு, இனி நீங்கள் தான்ப்பா இவனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மன்சூர் வந்து அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு சுல்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த குழந்தை தான் படத்தோட ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றதை காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ரவுடி கும்பல் கூட தான் வளருவான். அவங்க தான் இந்த குட்டி பையனை வளர்ப்பாங்க. ஸ்கூலில் விடுறது, சண்டை சொல்லி தரதுன்னு எல்லாமே இவனுக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க. இப்போ அங்கே சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ பெரிய பையனா ஆயிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து வேற ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து சுல்தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கும்பலே ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க. சுல்தான் வராரு அப்படின்னு சொல்லி நிறைய அங்கே ப்ரிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கும், பட்டாசு அது இது அப்படின்னு. அப்போ அந்த டைமில் வந்து சேதுபதி இருக்கார்ல, ஹீரோவோட அப்பா, அவரை பார்க்க ஒரு கிராமத்தோட ஊர் தலைவர் அப்புறம் சில பேர்லாம் வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அவங்க கிராமத்தில் இருக்கிற யாருமே விவசாயம் பண்ணக்கூடாது, அப்படி மீறி பண்ணிங்கன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி வில்லன் மிரட்டி வச்சிருப்பாரு. ஸோ அந்த வில்லனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் ஹீரோவோட அப்பா கிட்ட இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் தலைவர் வந்திருப்பாரு. சேதுபதியும் இதெல்லாம் கேட்டுட்டு, சரி நீங்கள் இப்போ போங்க, நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வரோம், கண்டிப்பாக வருவோம், உங்களோட பிரச்சனையெல்லாம் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து எங்களுக்கு எந்த பணமும் வேண்டாம், உங்கள் நிலத்தில் விளையிற ஒரு படி நெல்லை மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சேதுபதி அவங்கள அமுச்சு வச்சிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறம் மன்சூர் கேட்குறாரு, இந்த வேலையெல்லாமா நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நிறைய கெட்டது தான் பண்ணியிருக்கோம், நம்ம நல்லதே பண்ணதில்லை, நம்ம வாழ்க்கையில் வர இந்த மாதிரி யாராவது நல்லது கேட்டு வரும்போது அதை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் சுல்தான் வரான், ஸோ சுல்தானுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம், சுல்தான் லீவ் முடிஞ்சுட்டு போகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஊர் பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு மன்சூர் கிட்ட சேதுபதி சொல்லி வைக்கிறாரு. இப்போ அடுத்த சீனில் ஹீரோ வெளிநாட்டில் இருந்து வந்துடுறாரு. வந்ததும் இங்கே பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. சுல்தான் வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் சுல்தான் சுல்தான் கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ரவுடி மட்டும் வந்து ஹீரோவோட உண்மையான பேரு விக்ரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ ஹீரோ வந்து சந்தோஷப்படுறாரு, நீயாவது என்னை பேர் சொல்லி கூப்பிட்டியே, எல்லாரும் சுல்தான் சுல்தான்னு கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ இன்னொரு ரவுடி வந்து கேட்குறாரு, சுல்தான் பேர் சொல்லியே கூப்பிடுறியே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அதானே அவன் பேரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு, ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஆடல் பாடல் அப்படிலாம் நடக்குது. ஹீரோ வந்து ரொபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து ஃபாரினில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆசையே. அதை வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கிரியேட் பண்ண அந்த ரொபோட்டிக்ஸ் வீடியோ வந்து எல்லாருக்கும் போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ஆர்டர் பண்ண டெலிவரி ஃபுட் வந்து இறங்கும். பார்த்தா டெலிவரிக்கு வந்த பசங்களே கன் எடுத்து அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு டக்குன்னு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற ரவுடிஸ்லாம் கொஞ்சம் சுதாரிச்சு ஹீரோவையும் ஹீரோவோட அப்பாவையும் பத்திரமா உள்ளே கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. அந்த ரவுடிஸும் திருப்பி அந்த சுடுறவங்களை பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்துமே அந்த ரவுடிஸ்க்கு சில பேருக்கு நிறைய அடிபடுறது, குண்டு காயெல்லாம் பட்டுருது. இப்போ அடுத்த சீன் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அடிப்பட்டவங்க எல்லாருக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். அப்போ ஒரு பையனுக்கு மட்டும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அப்போ அவங்க அம்மா வந்து வெளியில் உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுவாங்க. உன்னை மட்டும் உங்கள் அப்பா தெளிவாக வளர்த்திக்கிட்டார்ல, எல்லார் கையிலையும் கத்தியை கொடுத்துட்டு உன் கையில் மட்டும் புக்கை கொடுத்து அமுச்சிட்டாரு, உன் கையில் ரத்தக்கரை கூட படிச்சிருக்காதுல்ல, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ ஹீரோக்கு அதை கேட்டது ரொம்ப உறுத்தலாம் ஆயிரும். என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அடுத்த சீனில் ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ மன்சூர் வந்து கேட்குறாரு, இந்த சமயத்தில் அந்த கிராமத்து விஷயத்த நம்ம பார்த்தே ஆகணுமா, இப்போ வந்து இறங்குனதே யாருன்னு தெரியலை, இந்த டைம் போய் அந்த கிராமத்து விஷயத்த பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவோட அப்பா அதெல்லாம் தெரியாது, நான் வாக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மன்சூரை அங்கேருந்து அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா போய் ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. ஓ அம்மா சாகருக்கு முன்னாடி இந்த ரிங்கை என்கிட்ட கொடுத்தாப்பா, நீ லவ் பண்ணுற பொண்ணு எல்லாம் லவ் பண்ண போகிற பொண்ணுக்கிட்ட இதை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அதை சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வருது. எப்படிப்பா இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, 4 பேர் நமக்காக அடிபட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்கானுங்க, நீங்கள் என் கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க, எப்படி உங்களுக்கு மனசு வருது? அதுக்கு சேதுபதி சொல்கிறாரு, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ என் சொந்த பையனா, அவங்க எல்லாருமே நான் வளர்த்த பசங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, அப்புறம் ஏன்ப்பா அவங்க எல்லாரையுமே படிக்க வைக்கல, என்னை மட்டும் நல்லா படிக்க வச்சிங்க, என் கூடயே சேர்ந்து அவங்களையும் படிக்க வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. போதும்ப்பா, இது வரைக்கும் நான் பார்த்தது போதும், நான் நாளைக்கு கிளம்புறேன், நான் ஒரேடியாக ஃபாரின்லேயே செட்டில் ஆகிக்கிறேன், நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அப்புறம் இவனுங்க எல்லாரையும் நீதான்ப்பா பார்த்துக்கணும், உனக்கு ஒன்றுனா அவங்க வருவாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒன்றுனா நீ கண்டிப்பாக வரணும், வருவேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க. மன்சூர் வந்து ஹீரோவை எழுப்புறாரு. எழுப்பி ஒரு விஷயத்த சொன்னதும் ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி கீழே போய் பார்க்குறாரு. என்னன்னா சேதுபதி வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அவருக்கான அந்த இறுதி மரியாதை அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு லாயரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வராரு. அந்த லாயர் வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. என்னன்னா அன்னைக்கு நைட்டு கன் ஷூட் நடந்திருக்கும்ல, ஸோ அது வந்து போலீஸ்காரங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, புதுசாக வந்த கமிஷனர் வந்து இந்த ஊரில் ரவுடிசமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ரவுடிஸையும் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. அப்போ ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்க்குறாங்க. இவங்க எல்லாரையும் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த நாள் அந்த கமிஷனரை போய் பார்க்குறாரு. இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, இனி இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ரவுடிசம் பண்ண மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனர் கிட்ட கேட்குறாரு. கமிஷனரும் யோசிச்சுட்டு, சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், பட் இதுக்கப்புறம் இவங்க மேலே ஏதாவது ஒரு கேஸ் வந்தாலும் கண்டிப்பாக நான் என்கவுண்டர் பண்ணிடுவேன் அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்புறாரு. அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன், அவங்க நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ அங்கே சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ அடுத்த சீனில் ஹீரோவை விக்ரம்னு பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பார்ல, அவரை காமிக்கிறாங்க. இவருக்கு வந்து அந்த சேதுபதியோட இடத்துக்கு வரணும்னு ஆசை இருக்கும். ஸோ இவரை வந்து நம்ம குட்டி வில்லன்னு கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மன்சூரா காமிக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அந்த கிராமத்தில் இருக்காங்கல்ல, அவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்க. எப்போ வரீங்க, அந்த வில்லனோட அட்டகாசம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வருவோம், ஐயா வாக்கு கொடுத்ததை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு, நம்ம சீக்கிரம் அங்கே போகணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துலையே 2 கேங்காக பிரிஞ்சுட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. சரி சண்டையை வச்சே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா இவங்க ஏதாவது முடிவு பண்ணோன்னா சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல சண்டை ஆரம்பிக்குது. அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ வந்ததும் எல்லாரும் அப்படியே பவ்யமாக நின்றுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோக்கு வந்து அந்த சண்டையெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறனால எல்லாரும் சைலண்டாக ஆயிடுறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏன்னா சண்டை போடுறீங்களா, இனிமேல் நீங்கள் இந்த சண்டைக்கே போகக்கூடாது, யாருமே ரவுடிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஒழுங்காக இருக்கணும், இல்லாட்டி வெளுத்துருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ மன்சூர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நைட்டே ஒரு 20 பேர் கிளம்பி அந்த கிராமத்துக்கு போய் என்ன வேணுமோ அதை பண்ணிடுங்க, ஏன்னா இது சேதுபதி ஐயா வந்து கடைசியாக கேட்ட ஒரு விஷயம், இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது வந்து சுல்தானுக்கு எக்காரணத்து கொண்டு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டே ஒரு 20 பேர் அங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. எல்லாரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது யோகி பாபு அப்படியே சமாளிக்கிறாரு. அதாப்பா அது ஒன்றும் இல்லை, காலையில் என் அத்தையை பார்த்தனா, என் அத்தைக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம், ஸோ அதான் நான் போய் பொண்ணு பார்க்கலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு ஏன்டா தனியாக அப்படி அர்த்தராத்திரியில் கிளம்புற, வா நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா போகலாம், நம்ம வீட்டில் நடக்க போகிற மொதல் விசேஷம், அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இவங்களும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ விடுற மாதிரியே தெரியல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அப்போ மன்சூர் வராரு. சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம், நம்ம பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துடலாம், ஆனால் ஹீரோக்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கலாம், எல்லாரும் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த நியூஸ் வருது, எல்லாரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவங்க எல்லாருமே ஏதோ பொண்ணு பார்க்க வர மாதிரி தான்ப்பா வர போகிறாங்க, ஒரு ட்ராமா மாதிரி, யாருக்கும் தெரியக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தா ஹீரோவோட டீம் எல்லாரும் ஊருக்கு வந்து இறங்கிடுறாங்க. அப்போ பொண்ணு பார்க்க போகிறப்ப எல்லா ரவுடிஸையும் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டு, நீங்கள் எல்லாம் உள்ளே இருங்க, நாங்கள் போய் பொண்ணை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோகி பாபுவை கூட்டிகிட்டு பொண்ணு பார்க்குறக்கு போகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தா பொண்ணு பார்க்குற செட்டப்பும் கரெக்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த
கிராமத்து மக்கள் எல்லாம். ஸோ யார் பொண்ணை பார்க்க போகிறாங்கன்னா ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா, அவங்க பொண்ணை தான் பார்க்க போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீரோவும் யோகி பாபுவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா ஹீரோயின். ஹீரோக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். இருந்தாலும் யோகி பாபுக்கு பார்க்க வந்த பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பார். இவனுக்கு இவ்வளோ அழகாக அத்தை பொண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே யோகி பாபு என்ன சொல்லுவார்னா, எனக்கு பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா இது ட்ராமா தானே, வேறு வழி இல்லைனால அப்படி சொல்லிடுவார். அப்போ ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகிரும். என்னது உனக்கு பொண்ணை பிடிக்கலையா, இங்கே வா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு. ஏன்டா உனக்கு பொண்ணை பிடிக்கல அப்படின்னு கேட்கும்போது, அதாப்பா அந்த பொண்ணு என் ரேஞ்சுக்கு இல்லை, அதனால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா அப்படி சொல்லிட்டேன், நிஜமா உனக்கு பிடிக்கலையா, நிஜமா பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. சூப்பரா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னெல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. அவனுக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, எனக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ரொபோட்டிக்ஸில் வேலை பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் நல்ல ஜப்பான் போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை எனக்கு கட்டி வச்சுருங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஹீரோவை ஏமாற்றணும் அப்படிங்கிறக்காக போடப்பட்ட ஒரு ட்ராமா தான். கடைசியில் பார்த்தா ஹீரோவே ஹீரோயினை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அதை கேட்டதும் ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே வெளியில் வந்துடுவார். அந்த இடத்துல ஒரு சாங் வரும். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, பேசாமல் இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கலாமா, ஹீரோயினை பார்த்த மாதிரியும் ஆச்சு, அதே மாதிரி இவங்க இங்கே இருந்தால் எந்த ரவுடித்தனமும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறாருனா, அதே மாதிரி எல்லா ரவுடியும் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டு யோகி பாபு அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் கடா. ஸோ அவங்க 3 பேர் மட்டும் ஹீரோயினை பார்க்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே உள்ளே இருக்கிற ரவுடிஸ்லாம் வேற வழியாக வெளியில் வந்து இவங்க கொல்ல வேண்டிய அந்த வில்லன் இருக்காரு இல்லையா, ஸோ அவரை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ அவர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, கூட எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த சீனில் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட மறுபடியும் போய் பேசுகிறாரு, லவெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து எனக்கு உங்களை பிடிக்கலங்க, எத்தனை டைம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அடுத்த சீனில் வந்து குட்டி வில்லனை காமிக்கிறாங்க. குட்டி வில்லன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரு, எப்படா சுல்தான் இடத்த பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் கூடயே 2 பேர் நிற்கிறாங்க. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இவங்க எல்லாருமே ஒரு வில்லனை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தானே இங்கே வந்திருப்பாங்க, அந்த வில்லனை நம்ம கொண்டுட்டோன்னா இந்த ரவுடி கும்பலுக்கு நம்ம ஒரு ஹெட் மாதிரி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த குட்டி வில்லன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கத்தியை எடுத்துட்டு வில்லனை போட்டு தள்ளிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ வில்லனுக்கு ஏதோ தோணுது, நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு துப்பாக்கி எடுத்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எங்கடா குட்டி வில்லன் எங்கடா போனாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட அந்த ரவுடி கேங் இருக்காங்கல்ல, அந்த கும்பல்லே ஒருத்தர் இருப்பார், பேரு மைக்கேல். ஸோ அவர் தான் குட்டி வில்லனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து, என்ன பண்ணுற, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே இந்த வில்லனை கொலை பண்ணும், நீ மட்டும் தனியாக என்ன பண்ணிட்டு இருக்க, மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவரை தடுத்து நிறுத்திடுவார். இப்போ அன்னைக்கு நைட்டே அந்த கிராமத்தில் இருக்க சில பேர் வந்து அந்த கிராமத்தை காலி பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ மயில்சாமி வந்து தடுக்கிறாரு. ஏன் போகிறீங்க, சுல்தான் வந்துட்டார்ல, கண்டிப்பாக அவர் நம்மளை காப்பாற்றிடுவார், நம்மளால இந்த ஊரில் மறுபடியும் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை நாள் தான்ப்பா வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க, சுல்தான் வந்து ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசில் இங்கெல்லாம் வருவேன், இந்த இடமே இங்கேருந்து பார்த்தா பச்சை பசேல்னு தெரியும், ஆனால் இப்போ பாருங்க அந்த இடமே காஞ்சி வறண்டு போயிருக்கு, அந்த இடத்துல மறுபடியும் விவசாயம் நடக்கணும், அதில் வர அரிசியில் இந்த ஊர் மக்களுக்கு நான் விருந்து வைக்கணும், அதை யார் நிறைவேற்றுறாங்களோ அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், தயவு செஞ்சு என் பின்னாடிலாம் சுற்றி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே இப்போ ஊருக்குள்ளே காமிக்கிறாங்க. ஊருக்குள்ளே வந்து தாசில்தார் வந்திருக்காரு. வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை விவசாயம் பண்ண விடாமல் ஒரு வில்லன் தடுத்துட்ருக்கான்ல, ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல நிறையா தாது பொருட்கள் இருக்குது, இந்த நிலத்தில் விவசாயமே பண்ண முடியாதுன்னு அவன் ப்ரூவ் பண்ண பார்க்குறான், அப்படி மட்டும் அவன் ப்ரூவ் பண்ணிட்டானா இந்த இடம் கார்ப்பரேட்டுக்கே சொந்தமாயிரும், அதனால தான் உங்களை விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இனி நீங்களே பார்த்துக்கோங்க, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு அந்த தாசில்தார் மக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அடுத்த சீனில் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்காரு. அப்போ யோகி பாபுக்கு வந்து மன்சூர் கால் பண்ணுறாரு. என்ன ஆனாலும் சரி மார்க்கெட் பக்கம் மட்டும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ வந்து வில்லன் மார்க்கெட்டுக்கு வரப்போகிறாரு, அந்த இடத்துல வச்சு அவரை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ரவுடிஸும் பிளான் பண்ணி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நாங்கள் அந்த வழியாக தான்ப்பா பஸ்ஸில் வந்துட்டுருக்கோம், எதுவாக இருந்தாலும் அப்புறம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மன்சூர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருக்கும் கால் பண்ணி இப்போ எதுவும் பண்ணாதீங்கடா, இப்போ ஒரு பஸ்ஸு வரும், அந்த பஸ்ஸில் சுல்தான் போயிடுவார், அதுக்கப்புறம் அவனை கொலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டாக அந்த பஸ்ஸும் மார்க்கெட்டை கிராஸ் ஆகுது. ஆனால் ஹீரோ பார்த்தா மார்க்கெட்லேயே இறங்கியிருப்பாரு. இதை மற்ற ரவுடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்றுவாங்க. ஆனால் சென்ட்ராயன் மட்டும் கவனிச்சிருக்க மாட்டார். ஒரு கத்தியை எடுத்துகிட்டு போய் வில்லனை குத்தலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோ அதை பார்த்து
பார்த்துறாரு. சரி தடுக்கலாம் அப்படிங்கறக்குள்ள சென்ட்ராயனோட கத்தி வந்து வில்லனோட சட்டையை லேசா கிழிச்சிரும். வில்லன் திரும்பி பார்க்கறக்குள்ள அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ அதுக்குள்ள சென்ட்ராயனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. இங்க வில்லனோ எவன்டா அவன் என்னையே அடிக்க வந்ததுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. எல்லாரையும் பிடிச்சி செம்மையா கத்திட்டு இருக்காரு. உங்ககிட்ட எல்லாம் எத்தனை டைம் சொல்றது, உங்களுக்குலாம் அறிவே வராதுல அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. அப்ப மன்சூர் வந்து ஏதோ சொல்ல வராரு. ஆனா ஹீரோ வந்து அதை கேட்கற மாதிரியே இல்லை, பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப ஊர் மக்கள்லாம் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. இந்த மாதிரி வில்லன் வந்து ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப மன்சூர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம ஐயா கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க, ஐயாவும் வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால தான் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சுல்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு சரி நானே அவன் கிட்ட போய் பேசுறேன் அப்படிங்கும்போது வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் தடுக்கிறாங்க. உங்க எல்லாத்தையும் விட அவன் கெட்டவனா இருப்பான்னு எனக்கு தோணல, பேசாம நான் அவன் கிட்ட பேசியே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வழக்கம் போல உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வில்லனை தேடி போறாரு. வில்லன் பார்த்தா அங்க ஒருத்தரை பயங்கரமா சாட்டையை வச்சு அடிச்சிட்டு இருப்பான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா அடிபட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே வில்லன் கிட்ட ஹீரோ போறாரு. அப்ப பேச ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அண்ணா உங்களை இவன் தான் காப்பாத்தினா அப்படின்னு ஹீரோவை கை காமிக்கும் போது வில்லன் பார்த்துட்டு உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், இது உன் ஊர் இல்லை, உனக்கு இது சம்மந்தமும் இல்லை, நீ பேசாம நீ போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஹீரோவும் யோசிக்கிறாரு, நமக்கு தான் சண்டை வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்கலாம் பாவம் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்க. சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆப்போசிட்டில் ஹீரோவோட அந்த ரவுடி கும்பல் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப கோவமாக இங்கே நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஐயோ இவங்க சண்டை போட்டுட்டா என்கவுண்டர் லிஸ்ட்ல இருந்து இவங்க பேரெல்லாம் எடுக்க முடியாதே அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் இந்த பக்கம் வரதுக்குள்ள நம்மளே பேசாமல் அடிச்சிடலாம் அப்படின்னு வில்லனோட அந்த சாட்டையை பிடிச்சி வில்லன் கேங்கையே பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ சண்டை போடுறதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் சுல்தான் சண்டை போட்டு அவங்க எல்லாம் பார்த்ததே கிடையாது. அவர் சண்டை போடுறத பார்த்துட்டு எல்லா ரவுடிஸும் சுல்தான் சுல்தான் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்ததும் குட்டி வில்லனுக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன்னா அவர் தான் அந்த வில்லனை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ள சுல்தான் அடிக்க ஆரம்பிச்சிருவார்ல, ஸோ அவருக்கு வந்து கோவம் வந்துடும். அதனால அங்கேருந்து கோச்சிட்டா போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாரையும் பயங்கரமா அடிச்சு போட்டுருவாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோவை தூக்கி வச்சுட்டு சுல்தான் சுல்தான் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு விருந்து வைக்கிறோம், நீங்க எல்லாரும் எங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் அந்த விருந்தும் நடக்குது. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனால் வழக்கம் போல ஹீரோயின் வந்து மதிக்கல. சரி சண்டைலாம் போட்டிருக்கேனே, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதான் சாப்பாடு போடுறோம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு வயசானவர் வந்து விவசாயத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, விவசாயம்லாம் பண்ணோன்னா ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்ல ஐயா அப்படின்னு கேட்கும்போது, அது என்னப்பா தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே விவசாயம் தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பாங்க, நீ களத்தில் இறங்கினாலே உனக்கு போக போக எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஊரில் அந்த லாயர் இருக்கார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிருச்சுப்பா, நாங்கள் வந்து ஊருக்கே வரோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் இங்கே வராதிங்க, அந்த கமிஷனர் வந்து எல்லா ரவுடிஸையும் வேட்டையாடிட்டு இருக்காரு வெறி பிடிச்ச மாதிரி, பேசாமல் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஊர்லேயே இருங்க, அதுதான் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு வந்து எல்லாரும் நன்றி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ போய் பேசுறாரு, நாங்க என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இதுக்கப்புறம் உங்க ஊர்லயே நானும் எங்க அண்ணங்களும் சேர்ந்து விவசாயம் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அதை கேட்டதும் அந்த ரவுடிஸ் கேங்குக்கும் பெரிய ஷாக். அதே மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஷாக். இப்போ ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் கூடி பேசுறாங்க. இவங்க எல்லாருமே ரவுடி பசங்க, இவங்க எல்லாரையும் எப்படி ஊருக்குள்ள வச்சிருக்கிறது, ஊருக்குள்ள வர நிறைய குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்க, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் நல்லவங்க தான், அவங்களால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சில பேர் சாதகமாகவும் பேசுறாங்க. அதனால ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, சரி அவங்க இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கட்டும், அவங்க விவசாயம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோட கேங் எல்லாரும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, நமக்குலாம் ரவுடி தானே தான்ப்பா செட் ஆகும், இந்த வேர்வை சிந்துற வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வந்தோமா 4 பேர் அடிச்சோமா சாப்பிட்டோமா கிளம்புனோமான்னு இருக்கணும், அதுதான் நமக்கு சரிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஹீரோ, அப்படியே அண்ணன் கரெக்டாக சொன்னீங்க, நீங்கள் வாங்க, இந்த பூசணிக்காய் இருக்குல்ல அது வந்து செடியில் காய்க்குமா இல்லை கொடியில் காய்க்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரவுடி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு மரத்தில் தான்ப்பா காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா சாப்பிடுவீங்க, ஆனால் பூசணிக்காவை நீ மரத்துலையா பார்த்த அப்படின்னு சொல்லி 2 அடியை போட்டுட்டு, எல்லாரும் இனிமேல் விவசாயம் தான் பார்க்க போகிறீங்க, இனிமேல் உங்களோட தொழில் வந்து ரவுடித்தனம் கிடையாது, விவசாயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாளில் இருந்து எல்லாரும் விவசாயம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல, ஏன்னா குனியணும் நிமிரணும் அங்கே இங்கே பிடிக்குது. இங்கே இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் வந்து கார்ப்பரேட் முதலாளி அப்படின்னு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் யாருன்னா, அவர் தான் இந்த நிலத்தெல்லாம் வாங்கியிருப்பாரு அந்த தாது பொருட்களுக்காக. ஸோ அவர் வந்து வில்லன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பார்ல, அவரை போய் பார்க்குறாங்க. உன்னை நம்பி இந்த வேலையை கொடுத்தனே, இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்திருக்க வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வில்லன் என்ன சொல்கிறாரு,
சொல்கிறாருன்னா, நீங்கள் யாரை வேணாலும் அனுப்புங்க, ஆனால் உங்களால் அங்கே நெருங்க கூட முடியாது, ஏன்னா அங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வில்லன் சொல்கிறாரு. இப்போ அடுத்த சீனில் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே டயர்டாக உட்காந்துருக்காரு. அப்போ யோகி பாபு அப்புறம் மற்ற ரவுடியெல்லாம் வந்து சொல்கிறாங்க, எப்பா எங்களால் விவசாயம் மட்டும் பண்ணவே முடியாதுப்பா, எங்களுக்கு ரவுடித்தனம் தான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ ரொம்ப கோவப்பட்டுட்டு, நீங்கள் என்ன முடிவு பண்ணாலும் சண்டை போட்டு தானே முடிவு பண்ணுவீங்க, பேசாமல் என் கூட சண்டை போட்டுட்டு என்னை தாண்டி போங்கிற மாதிரி அவர் கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்போ அந்த ரவுடிஸ் எல்லாம் அப்படியே சோகமாக நிற்கிறாங்க. அப்போ அந்த குட்டி வில்லன் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வேணா ஹீரோ கிட்ட சண்டை போடட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ மைக்கேலுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். சுல்தானே நீ அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு இந்த குட்டி வில்லனை போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இவங்க எல்லாராலையுமே அடிக்க முடியும், ஆனால் என்னன்னா சுல்தான் மேலே வச்சிருக்க பாசத்தினாலையும் மரியாதைனாலையும் எல்லாரும் அடிக்காமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ சுல்தான் வந்து ஒரு ஓரமாக அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு மன்சூர் வராரு. வந்து இது எல்லாமே அந்த பொண்ணுக்காக தான் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லார் பேருமே என்கவுண்டர் லிஸ்ட்டில் இருக்குது, உங்கள் எல்லாரையும் காப்பாற்றணுன்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது சும்மா இருக்கணும், அப்போ தான் உங்கள் லிஸ்ட்டெல்லாம் தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோயினுக்காக தான் இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், ஆனால் நான் என் அண்ணனுங்களுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கார்ப்பரேட் ஹெட் இருக்கார்ல, அவர் வந்து இந்த ஊருக்கே வந்துடுறாரு. வந்து ஹீரோவை பார்த்துட்டு, உனக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ, ஆனால் எனக்கு இந்த ஊர் வேணும், இந்த நிலம் வேணும், இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோ பயங்கரமாக காண்டாகி, அதெல்லாம் முடியாது, இந்த நிலத்தெல்லாம் தர முடியாது, இது என்னோட இடம், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கிற மாதிரி பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. அப்போ வில்லன் கார்க்குள்ளே வந்து உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவன் தானே தலைவன், இவனை பேசாமல் கொன்றுங்க, அப்போ எல்லாருமே சரியாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நைட்டு சீன் காமிக்கிறாங்க. என்னன்னா ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக அந்த கார்ப்பரேட் ஹெட் அனுப்பின அந்த ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. சரி ஹீரோ வந்து தூங்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தா ஹீரோ தூங்கி இருக்க மாட்டார். எல்லாரும் அமைதியாக அடி வாங்கணும் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா யாருக்குமே சத்தம் கேட்காத மாதிரி மெதுவாக எல்லாருக்கூடையும் சண்டை போட்டுட்ருப்பாரு. எல்லாரும் பயங்கரமாக அடிப்பார், ஆனால் சத்தமே கேட்காது. இப்போ அடுத்த நாள் வந்து மைக்கேல் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பையனை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த பையனோட அம்மாவும் ஐயோ விட்டுருங்க தம்பி அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பாங்க. இதை வந்து ஹீரோ பார்த்துருவாரு. ஹீரோ பார்த்ததும் ஏன் அண்ணா அடிக்கிறீங்க அப்படின்னு தடுக்க பார்ப்பாங்க, ஆனால் அவர் கேட்குற மாதிரியே இருக்காது. பயங்கரமாக போட்டு ஹீரோ வந்து மைக்கில் போட்டு அடிச்சிருவாரு. ஏன் மைக்கேல் அண்ணா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது மைக்கேல் எதுவுமே சொல்ல மாட்டார், அப்படியே தலை குனிஞ்சு அமைதியாகவே இருப்பார். அதுக்கப்புறம் நைட்டும் விசாரிப்பாங்க, ஏன் இதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போதும் எதுவுமே சொல்ல மாட்டார். பேசாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது மைக்கேல் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் ஹீரோவை பார்க்க ஒரு அம்மா பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பையன் வந்து என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தான் தம்பி, மைக்கேல் தான் அந்த பையனை அடித்து என் பொண்ணை காப்பாற்றினாங்க, ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இது தெரிஞ்சதும் ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ அண்ணா மன்னிச்சிருங்க அண்ணா, தெரியாமல் நடந்துருச்சு மைக்கேல் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மைக்கேல் வந்து அப்பயும் எதுவும் பேசாமல் ரொம்ப சோகமாக அமைதியாக அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ மைக்கேல் ஒரு இடத்துல ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ குட்டி வில்லன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஏற்றி விடுற மாதிரியே பேசுகிறாரு. நீங்கள் தான் ரொம்ப பலசாலி, நீங்கள் தான் இனி வந்து நம்ம சேதுபதி ஐயா இருந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்ருக்காரு. இப்போ அடுத்த சீனில் ஒரு அமைச்சரை காமிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த கார்ப்பரேட் ஹெட் வந்து பயங்கரமாக கத்துறாரு. எதுக்காக நீங்கள் என்னோட ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த நிலத்தில் தான் இப்போ விவசாயம் பண்ணி காமிச்சிட்டாங்களே, என்னால் என்ன பண்ண முடியும், அதான் உன் ப்ராஜெக்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன், என்னால் எதுவும் பண்ண முடியல தான், வேணா நீ ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இப்போ சுல்தானை காமிக்கிறாங்க. சுல்தான் வந்து லாயரை பார்க்க வந்திருப்பாங்க. லாயர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சுல்தான் வந்து உங்கள் ஒவ்வொருத்தர் பேர்லேயும் 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சுல்தானுக்கு ஏது அவ்வளோ பணம் அப்படின்னு யோசிக்கும்போது, அவங்க அப்பா வீடு இருக்குல்ல, சேதுபதி வீடு இருக்குல்ல, அந்த வீடை விற்று அந்த பணத்தில் தான் அவங்க எல்லாருக்கும் நிலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மன்சூருக்கு அழுக தாங்க முடியல. நீ உண்மையாகவே சுல்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு வந்துட்டுருக்காங்க, பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க 2 பேரையும் யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு சண்டை வருது. அந்த சண்டையோட எண்டில் மன்சூர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து மன்சூரோட உடம்பை தூக்கிட்டு ஊருக்கே வந்துடுறாங்க. அங்கே எல்லாரும் பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. ஊர் மக்கள் வரைக்கும் எல்லாருமே அழுகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த கார்ப்பரேட் ஹெட் இருக்கார்ல, அவர் தான் ஃபோன் பண்ணி, உன்னோட வீக்னஸ் என்னன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ தொடர்ச்சியாக அழப்போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். அதை கேட்டதும் ஹீரோக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. ஐயோ அண்ணனுங்களுக்குலாம் ஏதாவது ஆயிருமா அப்படின்னு பயப்படுறாரு. அப்போ மற்ற அந்த ரவுடிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப கோவமாக கிளம்புறாங்க. அந்த கார்ப்பரேட் ஹெட்டை எப்படியாவது கொலை பண்ணியே ஆகணும், நம்ம மன்சூரையே கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவமாக கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம மன்சூரையே கொண்டுட்டாங்க, அவனை எப்படி சும்மா விடுறது, அவனை நாங்கள் கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாரும் கோவமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, குட்டி வில்லன் இருக்கார்ல, அவர் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீ அன்னைக்கே அவனை கொண்டிருந்தீன்னா இந்நேரம் நம்ம கூட மன்சூர் உயிரோட இருந்திருப்பாரு, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாரும் போய் அவனை கொன்னுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் வேண்டாம், எல்லாரும் சும்மா இருங்க அப்படின்னே
சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சண்டை போட்டே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு மைக்கேல் அங்கேருந்து கத்துறாரு. எல்லாருமே சரி சண்டை போட்டே முடிவு பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து மைக்கேலை அடிக்கிறதுல விருப்பமே இல்லை. ஏன்னா மைக்கேல் வந்து இவருக்கு காலெல்லாம் கூட பிடிச்சி விட்ருப்பாரு. அதனால ரொம்ப தயங்குறாரு. சரி சண்டையே போடலாம் அப்படின்னு ஒரு வழியாக டிசைட் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் அந்த சண்டையோட முடிவுலையும் ஹீரோ தான் ஜெயிப்பார். சண்டை போட்டு முடிச்சுட்டு ஹீரோ வந்து கை கொடுத்து தூக்கி விட பார்ப்பாரு. ஆனால் மைக்கேல் கையை கூட கொடுக்காம அங்கேருந்து கோவமாக எந்திரிச்சு போயிடுவார். சண்டை போடும்போது கூட எல்லாருமே மைக்கேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஹீரோ மேலே கொஞ்சம் வருத்தம் இருக்கும். அதனால யாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஹீரோவை அப்படியே கோவமாக முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மன்சூருக்கான அந்த இறுதி சடங்கெல்லாம் நடத்தி முடிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து மற்ற ரவுடிஸ் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் போகிறோம், இது வரைக்கும் உன் கூட இருந்ததே போதும், நாங்கள் போகிறோம், உன்னை விட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஹீரோ அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. ஆனால் அப்பையும் ஹீரோவை நம்புற சில பேர்லாம் அவங்க கூடயே தான் இருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோக்கு வந்து அந்த வில்லன் கால் பண்ணுறான். அந்த அடி வாங்கிட்டு போனான்ல அந்த வில்லன் வந்து கால் பண்ணுறான். உன்னை கொலை பண்ண போகிறோம், நாங்கள் பெரிய படையோட வரோங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிடுறான். இதை கேட்டதும் ஹீரோ கொஞ்சம் பயப்படுறாரு. ஏன்னா இப்போ நம்ம மட்டும்தானே இருக்கோம், யாருமே இல்லை, பத்தாவதுக்கு ஊர் மக்கள்லாம் இருக்காங்க, எப்படி காப்பாற்ற போகிறோமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க தம்பி, நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு பண்ண நல்லதே போதும், எதுவாக இருந்தாலும் நீ செத்தாலும் பரவாயில்ல, நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் எங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, போகிறதா இருந்தால் ஏன் உசுறு போகட்டும், உங்களை எங்கேருந்து காப்பாற்றாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அன்றைக்கி நைட்டும் ஆகுது. ஹீரோ வந்து தனியாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துக்கு வில்லன் கேங்கெல்லாம் வராங்க, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு தெரியுது இப்போ வந்திருக்கிற எல்லாருமே வந்து கார்ப்பரேட் ஹெட்டோட ஆட்கள். அப்போ வில்லனோட ஆட்கள் எங்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு வழியாக எல்லாரையும் அடித்து காலி பண்ணிடுறாரு. அப்போ பார்த்தா கரெக்டாக அந்த வில்லன் இருக்கான்ல, அவனோட ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வாடா சண்டைக்குங்கிற மாதிரி நிற்கிறான். ஐயோ எத்தனை பேர் கூடடா சண்டைக்கு போகிறது அப்படின்னு ஹீரோவும் ரொம்ப டயர்டாக நிற்கிறாரு. ஏன்னா இப்போ தான் கார்ப்பரேட் ஹெட் டீமோட சண்டை போட்டு முடிச்சிருப்பாரு. இப்போ இவன் வேற வந்து நிற்கிறான். கரெக்டாக வரும்போது ஹீரோயினையும் பிடிச்சிட்டு வந்து நிற்கிறான். சரி வேறு வழியில் சண்டை போட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோவும் ரெடியாகி நிற்கிறாரு. கூட அவரோட அசிஸ்டன்ட் கடாவும் நிற்கிறாங்க. அப்போ ஊர் மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அவங்களும் சண்டைக்கு அப்படியே மெதுவாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோவோட ரவுடி பாய்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சுல்தான் அப்படின்னு சொல்லி மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் அந்த எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அந்த என்கவுண்டர் லிஸ்ட்டு, அப்புறம் இவங்க பேரில் 2 ஏக்கர் நிலம் வாங்கினது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த லாயர் இருக்காரு இல்லையா, அவங்க வந்து இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த குட்டி வில்லன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து மண்டி போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்னு நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் சுல்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை மன்னிச்சிரு சுல்தான், உன்னை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் கோவமாக கத்திக்கிட்டே அந்த வில்லன் கேங்கை நோக்கி ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இதே மாதிரி புதுசா வந்த சீரீஸ் இல்ல மூவிஸ் எது பார்க்கணும்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ